இந்திரனுக்காக எம்பெருமான் வைகுண்டத்திலிருந்து இங்க வராருன்னு தெரிஞ்சதும் இந்த லோகத்துல எம்பெருமானுக்கு சௌகரியங்கள்லாம் இருக்குமோன்றதுக்காக கர்ப்பகரத்துக்குள்ளேயே வடக்கு நோக்கி பிரம்மா, கிழக்கு நோக்கி சூரியன் சந்திரன், தெற்கு நோக்கி ருத்ரன் சிவபெருமான் லிங்க ரூபமாக இல்லாமல் சதுர்புஜ சேவையோடு சேவை சாதிக்கிறார். 33 தேவர்கள், 41,000 ரிஷிகள்ல பிரதானமானவர்கள் எல்லோரும் எம்பெருமானுக்கு தீர்த்தம், மாலபட்டம், சாமரம், வீணை, பல்லாண்டு வல்லாண்டு வெள்ளாயிரத்தாண்டென்னு வைகுண்டத்துல எம்பெருமான் எப்படி போக்கியமாய் எழுந்தருளி இருக்கானோ அதே போன்று இங்கேயும் இருக்கிறதுனால இந்த கஷேத்திரமே வைகுண்டம். இத்திருக்கோயில தனியாக சொர்க்கவாசலோ பரமபத வாசலோ கிடையாது. எம்பெருமானை சுற்றி பஞ்ச நதிகள், வடக்க காவேரி, அரசலாறு, தெற்கே முடிகொண்டான், திருமலைராஜன், குடமுருட்டின்னு பஞ்ச நதிகளுக்கு நடுவே எம்பெருமான் சௌந்தரராஜன் திருநாமத்தோடு சேவை சாதிக்கிறார். இந்த கஷேத்திரத்தை வழிபட்டால் இழந்த பதவி, இழந்த செல்வம், எந்த நோயொடி இருந்தாலும் நிவர்த்தியாகுங்கிறது ஐதீகம்.